சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாய ஃபேஷியல் கிட் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை, பவர்ட் பை ஹார்லிக்ஸ் கோல்டு. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டவே வேண்டாம், நான் என் கணவரோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி பொண்ணு வந்து உட்கார்றா. எனக்கு என் மனைவியும் பிள்ளைங்களும் வேணும்னு கணவர் வந்து உட்கார்றாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன நிகழ்ச்சியில பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன பேரு? சத்யா. எங்கேருந்து வரீங்க சத்யா? ரெடில்ஸ்ல இருந்து காந்தி நகர்ல இருந்து வந்து இருக்கோம். இவங்க? அம்மா. அவங்க திருவண்ணாமலை. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்கார் வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கத்தும் உதைக்கத்துமா வேலைக்கு போவாரு, சாப்பாடுலாம் கட்டிக்கிட்டு எல்லாம் எடுத்துன்னு போயிடுவாரு. வீட்டுக்கு வரதுக்கு மணி 5 ஆயிடும் 6 ஆயிடும். சம்பள காசு எங்கன்னு கேட்டா தரத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வார சம்பளமா அப்படின்னு ஆமான்னு சொல்லிட்டு கம்முனே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை எங்க சம்பளம் கேட்டா நான் வேலையே போகலையே. அப்ப எங்க போய் இருந்துட்டு வரேன்னா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தேவையில்லாது. எவ்வளவு நாள் ஆச்சுமா உனக்கு கல்யாணம் ஆகி? 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா இப்படிதானா? 10 நாள் என் கூட இருப்பாரு, மீதி 10 நாள் அவங்க அம்மா வீட்டுல இருப்பாரு. அப்புறம் அங்க எனக்கு தெரிஞ்ச உடனே அப்புறம் அங்கிருந்து திரும்பிட்டுன்னு வருது. இப்படியே நடந்து இருந்தது. இதான் லாஸ்ட் கட்டமா என்னால முடியல, என்னால இனிமேல் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வித்து 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 வாடகை கொடுக்கட்டுமா எல்லாத்தையும் செஞ்சு 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 நான் அழுத்தே போயிட்டேன். பசங்க இருக்காமா உங்களுக்கு? 2 குழந்தை இருக்குது, ஆம்பளை குழந்தை. எவ்வளவு வயசாச்சு? அந்த சின்ன பையனுக்கு வந்து 2 மாசம் ஆகுது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து வந்தா அப்பயே படிச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தி எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு. எதுக்குமா அடிச்சது? வேலைக்கு போகலையே, காசு 10 ரூபா கூட இல்லையே, எல்லா செலவும் அவங்களே பாக்குறாங்களே, கட்டின நாள்ல இருந்து அவங்க தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அம்மா தான் பாக்குறாங்க, எல்லாமே அவங்க தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டதுக்கு அடிச்சுட்டு போனவர் அவ்வளோதான். 2 நாள் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்தாரு. இப்போ மட்டும் நேரத்துக்கு வர அடிச்சு போயின்னு வந்து உட்காந்து இருக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு போய் நேரம் டேக்ஸ்ல போய் உட்காந்துனாரு. அங்க போய் கேட்டதுக்கு இல்ல உங்களை அடிச்சுட்டு அவரே ஏன் ஸ்டேஷனுக்கு போறாரு? அவர் மாமனார் எங்க அப்பா இருந்தாரு. அப்போ வந்து அடிச்ச உடனே இவர் வெளியே போயிட்டாரு. மூச்சு பேச்சு திணற அடிச்சு. யாருக்கு? எனக்கு. அத அவர் வர்றதுக்கு மூச்சு பேச்சு இல்லாம ஆகிறதுக்கு கரெக்டா இருந்தது. சும்மா ஏன்டா என் பிள்ளை இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு சட்டையை தான் பிடிச்சாரு. அங்க போய் ஸ்டேஷன்ல போய் அடிச்சு வெளியே இழுத்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு அங்க 1க்கு 2 சொல்லி அங்க ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இதே போலதான் விசாரிச்சாங்க. விசாரிச்சது பதில் சொன்னதுக்கு ஏன்டா இவ்வளோ செஞ்சிருக்கிறாங்கல்ல, அப்போ ஒரு திட்டுனா உன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மத்தியசம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. வந்து 1 வாரம் கூட இல்ல, திரும்ப இந்த மாதிரி வாடகை தராம இருக்குது, வேலைக்கு போற 5 மணிக்கு வந்துடுறீங்க. குடிப்பாரா? குடிப்பாரு. எங்க போவாரு எங்க வருவாருன்னு எனக்கு தெரியல. இன்னும் தெரியல என்ன வேலை செய்யறாரு தெரியுமா? அவரு நிரந்தரமா இந்த வேலைதான் செய்யல. ஆனா என்னை ஏமாத்தி நாசமாக்கி என்னை அசிங்கப்படுத்தி பண்ணாத கொடுமை எல்லாம் பண்ணி என்ன நாசமாக்கி விட்டாங்க. நகை போட்ட மாதிரி 1 பவுன் வச்சுக்கிறாரு கட்டு பாரு. அம்மா அந்த 5 வருஷமா மூட்டை கட்டி என்னால தலையை சொட்டிட்டு போயிடுச்சு. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு தான். இது பெரிய பொண்ணா? பெரிய பொண்ணு. சின்ன பொண்ணு திருநாமலே கொடுத்துக்கிறேன்.
சரி இவங்க வாடகை வீட்டு இருக்கிறாங்களே, வாடகை கொடுக்க முடியல, சாப்பாடு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சரி எதனா எங்க வீட்டுல அங்கிருந்து வித்து எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து ஒரு ஓட்டை கட்டினேன். ஓட்டை கட்டி பின்னிக்கிற நல்லா வேலை செய்யறேன். இன்னும் ஒரு 2 மாசம் அது மேல வரவே இல்லை. அந்த பையனை பார்க்க கூட வரல. எனக்கு வழி சொல்லு, நான் இங்க இருந்து கஷ்டப்பட விரும்பல. நான் என் குழந்தை பட்டினியா இருக்குது. ஒரு வாரம் ஆச்சுங்க மேடம். அவங்க எதிரில எங்க வீட்டுக்காரி எதிரில பட்டினியா படுத்திருக்கிறோம். அவரோட கூப்பிட்டு கேளுங்க. பால் வராம அந்த குழந்தைய மூச்சு பேச்சு திணறாகி பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு எடுத்து பால் கொடுத்துருந்தது. அப்படியே கண்ணுக்கு எதிராக பார்த்துட்டு போய் குஷ்டு மட்டும் வந்து உட்காந்துருக்காரு. இப்ப உங்க அம்மா கட்டி கொடுத்துருக்கிறது வீட்டுல தான் இருக்கீங்களா? வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க. இப்பதான் கட்டி முடிச்சுட்டு இருப்பேன். இவன் இதை போல சித்திரவதை பண்றானே, இவனுக்கு கட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மனுஷன் மாதிரியே 1 மாசமா அங்கே வீட்டுல இருந்தேன். திருப்பின்னு வந்து இப்ப 4 மாசம் வாடகை கொடுக்காது. அவங்க என்னன்றாங்க, ஓட்டு விட்டு காலி பண்ணுன்றாங்க. அந்த சொல்லணும். சரி நம்ம எப்படியாவது கட்டி முடிச்சு விட்டுட்டு வாடகை கூட இல்லாத இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு நான் வந்து 10 நாள் ஆகுது. 10 நாள் வரைக்கும் ஆள் வரல. நீங்க என்ன வேலைமா பண்றீங்க? நாங்க கூலி வேலை தாங்க செய்யறோம். அப்படி கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுக்கு எல்லாம் பண்ணிருக்கீங்க. கஷ்டப்பட்டு இவளுக்கு தான் ரேஷன் அடிச்சு கூட கொண்டு இவளுக்கு தான் கொடுப்பேன். பசங்க துண்டுற பசங்க ஒண்ணுக்கு இது இப்பதான் 2 மாசம் ஆகுது குழந்தை பிறந்து. அது எப்படி வச்சு இவன் வேலைக்கு போவாளா, சாப்பிடுறது எப்படி சொல்லு? எங்க மாமியாரு கூப்பிட்டு அவ்வளவு கேள்வி. நாட்டினார் ஒரு பக்கம் போயிட்டுன்னு போய் அவங்க வாசலாண்ட கேக்குறேன். இழுத்து கேட்டு விட்டு வெளியே தள்ளி இழுத்து. யாரு உங்க மாமியாரா? நாத்தனாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க எங்க இருக்காங்க? அவங்களும் எல்லாம் 2 பேரும் ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. எப்படி? ஏன் அது? அவங்க கிட்ட இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்களா? 2 தெரு தள்ளி இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேக்குறது இல்ல? எங்க பேர பசங்களுக்கு இவங்க பாட்டினே. அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க கூட பிறந்தவங்க? உங்க வீட்டுக்காரருக்கு 2 பையன் 1 பொண்ணு. இன்னொரு பையன் எங்க இருக்காரு? அவரு காவாங்கரையில இருக்கிறாரு. குடும்பத்தோட இருக்காரு. குடும்பத்தோட. உங்க சின்ன பொண்ணு நல்லா சந்தோஷமா இருக்காளா? அவ சந்தோஷமா இருக்கிறா. சரி, வந்திருக்காராமா உன் வீட்டுக்காரரு? தெரியும், நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேடம். ஆமா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அவங்க உங்க மருமகன் வீட்டுல எல்லாம் சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணீங்க? அவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படியே அவங்க பதில் எதுவும் கேட்காம இருக்காங்க? எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. ஒரு டைம் தாலி அடகு வச்சிட்டாங்க மேடம். காசு இல்லாம இருந்தது. அத்தை இந்த மாதிரி தாலி கூட எடுத்து வைக்கிறாரு. நீங்க வந்துன்னா எதனா ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்தாங்க. வாசுபடி உட்கார்ந்தாங்க. ஏன்டா அப்படி செஞ்சுன்னு கேட்டது அவங்களே அசிங்கமா திட்டி அமுச்சு விட்டாரு. உங்க புள்ள தானே, நீங்க தானே பதில் சொல்லணும். அப்ப நீங்க உங்க புள்ள நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சரி விட்டுருங்க. இப்ப எனக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்னா, நீயாச்சு உன் புருஷனாச்சு, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, என்கிட்ட வராதிங்க. அசிங்கமா அந்த குழந்தைங்களை பேசி எவனுக்கோ பெத்தவனுக்குள்ள நான் சோறு போடணுமா? அவங்க அக்கா அவ்வளவு அசிங்கமா கேட்டு என்ன தெருவுல போக விடாம ஏமா சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? கல்யாணம் பண்ண நாளையில இருந்தே நான் உங்ககிட்ட கிடையாது. கடன் இருந்தது, வீட்டை வித்தேன். அவங்களுக்கு காசை கொடுத்த நீங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஆமா, நாங்க தான் பார்த்து கல்யாணம் வச்சோம். சரி, உங்க பையன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த டைம்ல? ஒரு எரா கம்பெனில மூட்டை தூக்கிட்டு இருந்தான். அப்போ பொறுப்பா நடந்துப்பாரா? நல்லா. அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. வயசும் ஆகி போச்சுங்க. ஆனா ஒரு குடும்பம் பாக்குறதுக்கான பொறுப்பெல்லாம் உங்க பையனுக்கு எல்லாத்தையும் இருக்குங்க. என்னம்மா பிரச்சனை? கோயில் வீட்டுக்கு குலதெய்வத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. போய் முடி எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க. அப்ப போய் ஒரு 4 நாள் 1 வாரம் அவங்க வீட்டுல இருந்தேன். அப்ப இருந்துட்ட பிற்பாடு இவங்க ஊர்ல இருந்தாங்க. நான் வந்து துணிமணி எல்லாம் எடுத்துட்டு அங்க போயிருந்தேன். திருப்பி அந்த மொட்டை கட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்த பிற்பாடு ஒரு நாள் வந்து பெரிய பையனுக்கா சின்ன பையன்? இவங்க பிள்ளைக்கு. சின்ன பையன். ஆமா, இவங்க பிள்ளைக்கு வந்து அங்க இருந்தேன். வந்து இருந்த போது லைன் வீடு ஒரு 4 வீடு இருக்குங்க. இந்த 4 வீட்டுல எனக்கு வயிற்றுக்கு அங்க சாப்பாடே கிடையாதுங்க. யாரும் கொடுக்கறது இல்ல. இவங்க கிடையாது. வெறும் சாதம் மட்டும்தான் குக்கர்ல போட்டு பொங்கி வைப்பாங்க. அதுக்கு குழம்பு கிழம்பு எதுவும் கிடையாது. நான் தயிரை கடையில வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும், ஊறுகாய்ச்சி எத்தனை வேலை நான் சாப்பிடுறது நீங்களே சொல்லுங்க. ஏமா அப்படி? நாங்க என்ன சாப்பிடணும் கேளுங்க மேடம். நான் என்ன சாப்பிடணும் கேளுங்க. என் புள்ள சம்பாரிச்சு வந்து கொடுக்கறது என்ன பண்ற? அவங்க எதிர்தான் இருந்தாங்க மேடம். அவங்க கூட தான் அவங்களும் இருக்கிறாங்க. அப்ப உங்க புள்ள சம்பாரிச்சு வந்து கொடுக்கறது யார்கிட்ட? இங்க பாருங்க, அவங்க கிட்ட கேளுங்க. எல்லாமே சாப்பாடு போடாம அவங்க மட்டும் சாப்பிடுறாங்களா? காலையில ரசம் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ரசமே தான். அந்த ரசத்துக்கு ஒண்ணும் தொட்டு கிடையாது. அந்த காலையில அந்த ரசம் தான் சாப்பிடணும், மத்தியானம் அந்த ரசம் தான் சாப்பிடணும், நைட்டுக்கு அந்த ரசம் தான் நான் சாப்பிடணும். அவங்க வேற சாப்பிடுவாங்களா? கிடையாது, அதே தான் சாப்பிடுறாங்க. அப்புறம் என்ன கேளுங்க, வறுமையா இருக்கும்ல. வறுமையோ எதுவோ நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் இருந்தேன். உன்ன வந்து நான் எதுவும் கேட்கவும் கிடையாது. இல்ல, அவங்க நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு போடாம இருந்தா குறை சொல்லலாம். குறை சொல்லவே இல்லம்மா. அதே மாதிரி என் புள்ள நைட்டு 10 மணிக்கு வந்தானா தட்டு வச்சு சோறு போட மாட்டான். நெடுக்க படுத்துக்கிட்டப்பா டிவி பாத்துக்கிட்டு அவனா வருவான், கைய கால கழுவான், அவனா தட்டு வச்சு சோத்தத்தையும். வரும்போது நிதானத்தோட வருவாரா இல்ல தண்ணி அடிச்சுட்டு வருவாரா? என் புள்ள தண்ணி சாப்பிடறவன் தான். இவளை கல்யாணம் பண்ணாதுல இருந்து தண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அவனா வந்தானா அவனாதான் சாப்பாடு போடுறாங்களான்னு பாப்பான். பாத்துக்கிட்டே இருந்தா போடவே மாட்டான். அவனா தட்டை எடுத்து வச்சு சாத்த வச்சு அந்த வெறும் ரசத்தை தான் ஊத்தி சாப்பிடுவான்.
பக்கத்துல வீட்டுக்காரமா ம். ஒரு நாள் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். அதே லைன்ல ஒருத்தன் குடியிருக்கான். ம். அவன் என்ன கேட்டான் பாருங்க கேள்வி, ம். என்ன அடி வீடு வீடா வந்து வாங்கி திங்கிறேன்னு கேட்டான். எனக்கு ஏன் உங்கள்ட்ட அப்படி கேட்டாரு? அது கடவுளுக்கு தான் அது ஏன் கேட்டான் எதுக்கு கேட்டான். என் புள்ள போய் கேட்கறதுக்கு போனான். அதுக்கு இந்த அம்மா என்ன சொன்னாங்க, அவன் குடிச்சிட்டு இருக்கிறான், அவனை போய் நீ கேட்காத அப்படின்ட்டான். சரி, நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு மரியாதை கிடையாது அப்படின்ட்டு நான் வேறையா ஒரு வீடு பார்த்துக்கிட்டு நான் சாமான் சட்டை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன். நான் அங்க போய் 2-3 மாசம் இருந்தேன். அங்கேயும் ஒரே தொல்லை. நான் படுத்துட்டு இருப்பேங்க வீட்டுல. நான் படுத்துட்டு இருப்பேன். அந்த வீட்டு கதவுல வந்து என்ன பாப்பாங்க காலையில, யாரு படுத்துட்டு இருக்கா, இவ கூட யார் படுத்திருக்காங்கன்ட்டு. என்னமா அது ரொம்ப எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது. என்ன 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 நடக்குது? அது என்ன நடக்குதுன்னு கடவுளுக்கு தாங்க தெரியும். மாமியார் என்னமா அது? நீங்க கேளுங்க, எனக்கு ஒண்ணு நான் வந்ததும் கிடையாது, அவங்க வீட்டை போய் பார்த்ததும் கிடையாது, நான் போய் பார்த்ததே கிடையாது. இந்த பக்கத்து வீட்டு யாரோ அவரை கேள்வி கேட்டாங்க சொல்றாங்களே, யார் அது? அவர்கிட்ட இப்ப நான் போய் கேட்டதுக்கு போதை எல்லாம் தெரிஞ்சிட்ட பார்த்து கேட்டேன், நான் கேட்கவே இல்லையே. இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்து போர்ஷன்ல குடுத்துன்னு இருக்காங்க. அவர் தண்ணி சாப்பிட்டு உன் மாமியார பேச வேண்டிய காரணம் என்ன நீங்க கேளுங்க. அப்படியே பேசினாலும் நீ சும்மா இருக்கலாமா? அது எப்படி குடிச்சிட்டு இருக்கிறவங்க எனக்கு ஒரு நிமிஷம், உங்க பையன் கேட்கணும்ல. வேலைக்கு போயிட்டு இருக்கான். வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு தான் நான் சொல்றேன். அந்த பொண்ணு போய் என்ன கேப்பா? காரணமா காரணம் அதுதான் என்னது? அதுதான் காரணம். உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட், நீங்க பக்கத்துல இருக்கீங்க. உனக்கு அவங்கள பத்தி தெரியும், அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியும். சரி இருந்தங்க, அவன் பேச வேண்டிய நம்மள கேள்வி என்ன, நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்ற விதத்துல நம்மள அவன் கேவலப்படுத்துறான். நான் சொல்றது அதான் உண்மை. சரிம்மா, ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க 4 நாள் இருந்தீங்கல்ல உங்க புள்ள வீட்டுல, உங்க புள்ள ஒழுங்கா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா இவ பாத்துக்கலையா? கொடுத்தாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? சம்பாதிச்சு கொடுக்காத யாருகிட்டமா குடுக்குறான் அவன் கொண்டுட்டு போய். நான் 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் இவங்க சொன்னது உண்மையாவே இருக்கட்டும். அவரை கூட்டிட்டு வந்து எவ்வளவு நாள் எவ்வளவு ரூபாய் அவர் கண்ணு எதுல கேளுங்க. 5 வருஷம் சரி, ஆமா நீங்க இப்ப உங்க பையனை சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்றீங்க. ஆனா நிஜமாவே உண்மையாவே அவங்க அப்படி இல்லன்னா நீங்க கண்டிக்காம இருக்கிறதுனால கூட அவர் அப்படி நடந்துக்கலாம், பொறுப்பு இல்லாம. நான் அப்படி என்ன கண்டிக்காம இருக்கிறேன்? நான் பார்த்தேன்னா கூட என்கிட்ட சுத்தமா பேசவே கூடாதுங்க. யாரு பேசக்கூடாது? என் புள்ள கிட்ட நான் போன் பண்ணி பேசக்கூடாது, கடையாண்ட போய் பார்க்க கூடாது அவனை. என்ன நல்ல புத்தி சொன்னா பரவாயில்ல. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? போகாதடா, இருக்காதடா. எதுக்கு? என்னைக்கு ஏமா எப்படி ஒரு பொண்ணை கொண்டாந்து நம்ம வச்சுட்டு அவங்க கிட்ட போக கூடாது? ஆமா, ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. நீங்க இந்த பொண்ணு மேல என்ன சொல்றீங்க? அவ மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. நான் சொல்ல தெரியாது. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்தை அப்படி போட்டுட்டு சுத்தி வளைச்சு ஏதோ சொல்ல வர்றீங்க, ஆனா வெளிப்படையா சொல்லறது இல்ல. ஐயோ அப்படி வேண்டாம். நான் பிளெயினா கேக்குறேன், உங்களுக்கு என்ன இந்த பொண்ணு மேல ஏதாவது வருத்தம் இருக்கா? ஏன் புருஷனை வச்சு காவந்து பண்ண மாட்டேங்கிறேன் தான் நான் கேக்குறேன். உங்க பையன் தப்பு பண்ணிட்டு இருக்கலாம்ல? என்னமா தப்பு பண்றேன்? பொறுப்பு இல்லாம நடந்து அவதான் சொல்றாளே 5 பைசா கொடுத்தது கிடையாது. 5 வருஷம் 5 பைசா கொடுக்காத எதுக்கு 5 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்காங்க? 5 வருஷமா அவ இருக்கிறதே வித்த குடும்பத்தை ஓட்டி இருக்கா. என்னத்தை வித்து? அவன் நகையெல்லாம் 10 பவன் நகை ஒரு டைம் தாலி வித்து நான் கொடுத்தேன் கேளுங்க. வித்துதான் சாப்பிட்டு இருக்கா. யாரு தாலி வித்து போட்டாங்க? போயிட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தாலிய கூட வித்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்கு சாப்பிடணும்? ஏன்னா உங்க பையன் சம்பாதிச்சு கொடுக்கல. அவங்கிட்ட என்ன, அவங்கிட்ட என்னத்துக்கு அவன் இருக்கணும் உலகத்துல? அது நீங்க உங்க பையன்ட்ட தான் கேட்கணும். கேக்குறீங்க நாங்க ஏமா நான் குடும்பத்துல வாழ்ந்தவம்மா, 7 பேரோட பிறந்தவங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பையன் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தான், இந்த பொண்ணு சரியா குடும்பத்தை கொண்டு போல சொல்றீங்களா? குடும்பத்தை கொண்டு போக சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க? வயித்த சிக்கனம் பண்ணி தான் அவ செய்வா. இருக்குங்க என்ன அவங்க கிட்ட இருக்கு. அவனுக்கு வருமானம் இல்ல. வருமானம் இல்ல. அதுதான் அவன் என்னன்னா அயன் பண்றான் குடும்பத்துல. அப்புறம் எப்படி சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தான் சொன்னீங்க? எப்படிமா? வருமானம் இல்லன்னா வந்து டெய்லி 250 ரூபாய் கை நம்ம ஒரு நாளைக்கு 250 ரூபாய். இந்த வருமானத்தை தான் அவன் வந்து அயன் பண்ணிட்டு இருக்கான் டெய்லர் கடையில. இதுதான் அவனுக்கு வருமானம். அத குடுக்கறதானே உங்ககிட்ட கொடுக்க முடியும். அதிகமா நீ சம்பாதிச்சு அதே டெய்லர் கடை ஓனர் கிட்ட எத்தனை வாட்டி நான் போன் பண்ணி அழுதுறேன்னா கொடுக்காதீங்கன்னா டெய்லி 100 ரூபாய் மட்டும் கொடுங்க, இல்ல 50 ரூபாய் மட்டும் கொடுங்க, எத்தனையோ டைம் சொல்லி இருக்கிறேன். அதுக்கு இவர் என்ன சொல்றது,
நான் வேலை செய்யணும் என் பொண்டாட்டி வேலை செய்யறாளா உனக்கு அப்ப நீ இவ்வளவு சொல்றியா அப்ப உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா என் புள்ள வந்து என்கிட்ட பேசக்கூடாது, என் புள்ள கிட்ட நான் போய் பேசக்கூடாது. இன்ன வரைக்கும் 5 பைசா நான் வாங்கினது கிடையாது. உங்க புள்ள பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் பாத்துக்கிறாரா? அதுதான் நீங்க அது பாத்துக்கிறாங்க. கேட்டீங்களா? பாத்துக்கிறாங்க. பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கை ஒரு அளவுக்கு பாத்துட்டீங்க. முடிஞ்சு போச்சு நான் சொல்ல மாட்டேன். நீங்க நல்லா இருக்கணும். பெரியவங்க வீட்டுல இருந்துதான் பசங்களை பாக்கணும். நீங்க இருந்தாதான் அவங்களுக்கு நல்லது. ஐயோ நான் அது நான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சொல்லவே மாட்டேன். நான் அந்த காந்தி நகர்ல இருக்க கூடாதுன்னு பசங்க வந்து அம்மா கிட்டயும் அக்கா தங்கச்சிகள்ட்டையும் பாசமா இருக்கிறது பசங்க தான் பொண்டாட்டிய நல்லா வச்சுப்பாங்க. இருக்க மாட்டேங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா எனக்கு என்ன தோணுறதுன்னா உங்க பையன் மேல இருக்கிற பாசம் வந்து உங்க கண்ணை மறைக்குது. எங்க பையன் மேல ஆமா அப்படி பாசம் என் புள்ள கிட்ட நான் வாங்கி தின்னது இல்ல, இல்லைங்களே. வாங்கி திங்கிறது பாசம் இல்லையாமா? எல்லா புள்ளையும் 3 நான் தாங்க பெற்றேன். அம்மா நான் சொல்றது வந்து நீங்க உங்க புள்ளட்ட வாங்கி தின்னீங்கன்னு நான் சொல்லல. ஆனா இந்த பொண்ணு தப்பு நிஜமாவே இந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்காளா இல்ல உங்க பொண்ணு பையன் மேல இருக்கிற பாசத்தினால நீங்க வந்து உங்க பையனை சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணை தப்பா பாக்குறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இருக்கா? நீ வந்து என் ஊர் ஏறி நீ பொண்ணுக்கு வந்த செய்த எல்லாம் பண்ண, உன்னை நம்பி நான் பொண்ணை கொடுத்தேன். ஆமா கொடுத்து இப்ப நீ யாரு இல்லன்னு பண்ணிருக்கீங்க. நீ ஏன் கொடுத்து அவர் ஏமா சொத்து வித்து 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தா 1.5 லட்சமா இப்படி சொல்லு. 1.5 லட்சம் இப்படி சொல்லு இப்படி. குடிகாரன அப்புறம் நான் அசிங்கமா கேட்டுருவாங்க. கேளுப்பா சந்தோஷம் எவ்வளவோ கேட்டுட்டேன். 1.5 லட்சம் ரூபாய் என்ன ஆளுக்கு கொடுத்தா கேளு மேடம். ஊத்தி கொளுத்தின மேடம். இவங்க கேக்குற கேள்வி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அவ்வளவு இவனை நம்பி தான் நான் பொண்ணு கொடுத்தேன். இவன் நம்பி தான் பொண்ணு கொடுத்தேன். ரெண்டு புள்ள கட்டான ஒரு ஒழுங்கா சாப்பாடு படுத்தல. ஒழுங்கா செல்வகுமாரி, என்னப்பா பிரச்சனை? மேடம் கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு ப்ராப்ளம் தான் மேடம். என்ன ப்ராப்ளம்ப்பா? கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் தான் மேடம் நாங்கள் நல்லா ஒழுங்காக இருந்துருப்போம். என்னுடைய பேச்சை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ அவங்க பேச்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ 1 வருஷ காலம் என் ஃபஸ்ட்டு குழந்தை பிறகுற வரையும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வீடு விற்றாங்க 6 மாதத்தில். யாரு? அம்மா. நம்ம சொந்த வீடு, எங்கள் சொந்த வீடை விற்றாங்கன்னா அப்போ ஒரு 2 லட்ச ரூபா கடை இருந்துச்சு. அதனால அவங்க விற்றாங்க. இவங்க விற்கும் போது அவங்க என்ன கேட்டாங்க, நான் வீடு வாசல் இருக்கிறதுன்னு பார்த்தானே பொண்ணு கொடுத்தோம், நீங்கள் வந்து இன்னைக்கு விற்கிறீங்களே அது எப்படி எங்களை கேட்காம செய்யலாம் அப்படின்னு. என்னுடைய இடம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு கடை இருக்குது, நான் விற்கிறேன், நான் எதுக்கு உங்களுக்கு இதை கேட்கணும் அப்படின்னு இவங்களுக்கு அப்போவே வந்து 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரி விற்றாங்க. 4 பேருக்கு உண்டான பொதுவாக எனக்கு அக்காவுக்கு அண்ணனுக்கு எல்லாருக்கும் ஈவன் ஷேர் தான் கொடுத்தாங்க. அந்த ஈவன் ஷேரையும் நான் எடுத்துக்கிட்டு என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறேன், உன்னோட இடம் ஏதாவது வாங்குவோம் இல்லை பேங்க்கில் ஏதாவது போட்டு வைப்போம். பேங்க்கில் போட்டு வச்சா கையில் நிற்காது, ஏதாவது ஒரு செலவு நம்ம எடுத்துருவோம், அதனால் நம்ம ஏதாவது ஒரு இடம் வாங்கலான்னு. சரி உங்கள் அப்பாட்ட சொல்லு. ஃபோன் போட்டு சொன்னோம், இந்த மாதிரி பம்பதத்தில் ஒரு இடம் வாங்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, என் கையில் இருக்கிற காசுக்கு ஒரு இடம் இந்த இடம் தான் பார்க்க முடியுது, மற்றபடி இங்கே போய் வாங்க முடியாது, எல்லாம் ரேட்டு ஓவராக இருக்குது, அதனால் நீங்கள் வாங்க மாமான்னா அவரும் வந்து பார்த்தாரு. டோக்கன் அட்வான்ஸ் அப்போ 1000 ரூபா கொடுக்குறோம். அவரும் வந்தார், பார்த்தாரு. உங்களுக்கு எப்படிப்பா பிடிச்சிருக்காரு? மெயின் ரோடு பக்கமாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலைக்கு போயிட்டு வரது ஈஸியாக இருக்கும், ஆட்டோ விட்டோன்னா பக்கத்தில் வீடு, அதில் போயிடலாம், சௌரியமாக இருக்கும், நாங்கள் 2 பேர் வேலைக்கு போனாலும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், அப்புறம் ஒரு வீடை விட கொஞ்சம் கொட்டா கிட்டா கட்டினா கூட அப்புறம் கட்டிக்கலாம் பின்னாடி அப்படின்னு சொல்ல வச்சு, சரி உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எப்படி விருப்பம் தோணுதா நீங்கள் செஞ்சீங்கன்னு. அது இடம் வந்து கிட்டத்தட்ட 1.60 ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. என் கையில் இருந்த காசு 1.20 தான், மீது ஒரு 40,000 தேவைப்பட்டுச்சு. அதுக்காக என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், சரி அப்பாவுக்கு எதுக்கும் ஃபோன் பண்ணி கேளு, கையில் காசு கிடையாது, மீதி 40,000 வேணும், சொல்லி கேளும்மா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க அப்போ தான் கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகுது, அவங்கள கேட்காம நான் எந்த ஜுவல்ஸையும் வைக்கவோ எதுவும் என்னால் பண்ண முடியாது. சரி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்பேன். அவர் பொதுவாக ஒரே வார்த்தை சொன்னார், நான் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், இதுக்கு மேல் பற்றி எனக்கு கேட்காதீங்க, அது நீ வச்சுன்னு வாழ்ந்தாலும் சரி, அந்த பொருளை நீ அழிச்சு மண்ணோட மண்ணா போனாலும் சரி, அது உன்னோட இஷ்டம். சரி ஓகேன்னு சொல்லி இவங்க ஒவ்வொரு அழுகுறாங்க அந்த புரோக்கர்கிட்ட, எனக்கு இடம் பார்த்து விட்டு புரோக்கர்கிட்ட. அவர் நைட்டு வந்துட்டாப்ல, அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அழுதாங்க. நான் கூட்டு போய் தனியாக நம்ம இடம் தான் வாங்க போகிறோம், நான் இன்னொரு கடன் கொடுக்க போகிறதில்ல, நாளைக்கு உங்கள் அப்பாக்கா உங்களுக்கே பிடிக்கணும், அது விற்றுலாம், விற்றுட்டு கூட காசை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40,000 காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசுக்காக என்ன பண்ணோம், புரோக்கர்கிட்டே விட்டு நீங்களே வாங்கி கொடுத்த மாதிரி வச்சுங்க, 40,000 அவங்க வந்தோன்னா நாங்கள் வாங்கி கொடுத்துறோம் காசை அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா முடிஞ்சது. 1.60 முடிஞ்சது. யாரு பேர்ல வாங்குனீங்க இடம்? 2 பேர் பேர்லயே வாங்கினோம். அப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? வேலைக்கு. என்ன வேலைக்கு போயிட்டு? டெய்லரிங் ஒர்க் போயிடுது. சரி, அப்ப எவ்வளவு சம்பாதியம் இருக்கும் உங்களுக்கு? 190 ரூபா 180 ரூபா. வீட்டுல செலவு கொடுப்பீங்களா? அவங்களே கேளுங்க, வீட்டுல வேணா 900 ரூபா வரும். கொடுத்ததே கிடையாது சொல்றா. முன்னாடி தான் நானும் பேசுறேன், அவங்களே கேளுங்க, நான் கொடுத்தா இல்லையா மாத்தி பேசுறேன். என்கிட்ட என்ன சொன்ன? 5 பைசா கொடுத்தது கிடையாது சொன்னேன்ல. கொடுப்பாங்க மேடம். அந்த எடுத்துன்னு வர காசுக்கும் வீட்டு செலவுக்குமே சரியா போயிடும்.
நான் இதுல வாடகை கட்டணும், குழந்தைய பாக்கணும், இது எல்லாம் பாக்கணும். நான் நீ என்கிட்ட என்ன சொன்னமா? 10 சவரன் நகையை வித்து தான் சாப்பிட்டேன், 5 பைசா கொடுத்தது கிடையாது சொன்னியா? வித்து தான் மேடம் சாப்பிட்டு இருந்தோம். வாடகை வித்து குடுத்துக்கறாங்க. இப்ப சமயத்துல கேளுங்க. இப்ப தாலி அவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தேன் சொல்றாரு. தாலியா வச்சிருக்காரு. கரெக்ட் தான் மேடம். தாலியா நான் வச்சிருக்காரு. சம்பாதிச்சு கொடுத்ததே இருக்கட்டும் அவங்க. சரி இருங்க. சரிப்பா, இப்போ இப்படி எல்லாம் குடும்பத்தை எப்படியோ ஓட்டிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க வீட்டுல செலவுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆமா 190 ரூபாயில ஏன் 100 ரூபாய் தான் கொடுப்பீங்க? மேடம் 190 ரூபா காசுலயே 900 ரூபா கொடுத்த மாசம் வாரம். அப்படின்னு பார்த்தா ஒரு 20-30 தான் என்னோட செலவுக்கு டெய்லி எடுத்துருப்பேன். முன்னா போக்குவரத்து செலவு தான். மத்ததெல்லாம் கொடுப்பீங்க. மத்ததெல்லாம் கொடுப்பேன். வீக்லி ஒன் டைம் அவங்க கிட்ட கேட்டே தான் 100 ரூபா வாங்கிட்டு போவேன். வாங்கிட்டு போயிட்டு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அந்த டைம் ஒரு ட்ரிங்க் சாப்பிடுவேன். மத்தபடி கிடையாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னை பத்தி எல்லா விஷயமும் அவங்க சொல்லி அப்படிலாம் இல்லைங்க மேடம். இந்த பொண்ணு நம்ம இங்க வந்து உட்கார்ந்து என்ன சொன்னா, இப்ப என்ன சொல்றா பாருங்க. சரி, இப்ப என்ன நடக்குது? இப்ப இந்த ஒரு வருஷமா பெரிய பிரச்சனையா இருக்கு சொல்றாளே. ஒரு வருஷமா பிரச்சனை வந்து அவங்க சொல்றது பிரச்சனை வேற, நான் சொல்ற பிரச்சனை இப்போ வேற. சரி, நீ என்னமா பிரச்சனை சொல்ற? அவர் வீட்டுக்கு சம்பாஷணம் தரது இல்லைங்க மேடம். இப்ப ரொம்ப இதுவாயிடுச்சு. சரி, நீங்க வேற ஏதோ பிரச்சனை சொன்னீங்களா? என்னது? இந்த ஒரு வருஷ காலமா போன தை மாசம் அந்த பம்பல்குளத்து இடத்த விற்க சொன்னாங்க. விற்க சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சு. யாரு சொன்னாங்க? எங்க மாமனார் மாமியார் தான் சொன்னாங்க. என் பொண்டாட்டி பிடிக்கல. அந்த ஊடு சரியில்லைங்க. வித்து வந்து வேற மன வாங்கி. இல்ல, இப்ப உங்க 2 பேருக்குள்ள இந்த லேண்ட் தான், இந்த இடம் தான் பிரச்சனையா? எனக்கு இடம் கூட பிரச்சனை இல்லைங்க மேடம். பொண்டாட்டி வச்சு நீ நிர்வாகம் பண்றியா பண்ணலையா? அதான் ஒரே வார்த்தை. உங்க பொண்டாட்டி கூட நீங்க இல்லையா இப்போ? வீட்டை விட்டு வந்து 20 நாள் ஆயிடுச்சு மேடம். ஏன் வந்து ஏன்பா? அவங்க தான் மேடம் வீட்டை விட்டு போக சொன்னாங்க. கார்டு நம்பர் முன்னாடி வச்சுட்டு வருனால வீட்டுல நான் சூசைட் பண்ணிப்பேன், பிசிக்கு போன போட்டு சொன்னியா சொல்லுங்க, அப்படி? ஒழுங்கு மரியாதை கூட்டு போனாங்க. வாடகை கொடுக்க முடியல. 2 மாசம் வாடகை பேலன்ஸ் நிக்குது. ஏன் வீட்டு செலவை சமாளிக்க முடியல? வருமானம் தான் மேடம் ஃபர்ஸ்ட் பத்தல. வருமானம் ஃபர்ஸ்ட் பத்தல. ரெண்டாவது வந்து என்னோட உடம்பு ப்ராப்ளம் மேடம். ஏன் வேற வேலைக்கு போலப்பா? வேற வேலை எந்த வேலைக்கு போனாலும் என்னால வந்து செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கண் பார்வை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு மேடம். நீங்க உங்க உருவமே எனக்கு பிளாங்கா தான் மேடம் தெரியுது. டாக்டர் போய் பார்க்கலையா? உங்க டாக்டர் பார்த்துருக்கேன் மேடம். போன வருஷம் கிட்ட ஒரு 2-3 மாசம் கண்டினியூவா போய் பார்த்தேன். ஒரு 4 செக்கப்புக்கு யாராவது ஒருத்தர் கூட்டு வாப்பா, இந்த செக்கப்லாம் பண்ணும்போது பக்கத்துல ஆள் இருக்கணும், ரிட்டர்ன் உங்களால் போக முடியாதுன்னு அந்த 4 செக்கப் இவங்களை நான் கூட்டு போயிருக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. 4 செக்கப் பண்ணாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் செக்கப்லேயே பண்ணும்போதே ஒரு வாட்டி மயக்கம் போட்டு விட்டேன். அதுலேருந்து ஒரு 2-3 செக்கப் என் கூட வருவாங்க கண்டினியூஸாக வந்து. உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியுமா? தெரியுதா? கல்யாணம் பண்ண கண் பார்வை கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அப்பே பண்ண வேண்டியதானே. இப்ப இந்த கல்யாணம் பண்ணதுல இருந்து கண் பார்வை கம்மி. நான் எப்படி பண்ண கொடுத்தேன்? ஒரு நிமிஷம். 5 வருஷமா இந்த பல இருக்குது. நான் எத்தனை வருஷம் நிக்கிறேன். இன்னைக்கு குடிக்காத இரு, இன்னைக்கு 10,000 கூட ஆகட்டும். நான் கொண்டு கண்ணுக்கு வயது மேடம். உன் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, கண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவரால சம்பாதிக்க முடியலன்னா அதுல பிரச்சனை இருக்கு. சரிங்க மேடம், சம்பாதிக்க முடியல. குடியிருத்த மட்டும் எப்ப அப்படி எப்படி வருது மேடம்? டெய்லி குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் குடிச்சு வராரு. டெய்லியா? கேளுங்க. ஏன்பா நீ டெய்லி குடிக்கிறியா? டெய்லி குடிக்கிறேன்னு அவங்க தான் மேடம் எனக்கே சொல்றாங்க. டெய்லி குடிக்கறாங்க மேடம். குடிச்சிட்டு வந்து நான் வேலைக்கே போவேன். எப்படி மேம் நான் குடிக்கிறீங்க? இத பார்த்த உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுதுன்னு சொல்லி நான் எழுந்திருக்க மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் இல்லைனா மட்டும் வேலைக்கு போயிட்டு வரானு, டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு நைட்டு 9 மணிக்கு வரானு, ஏஞ்சவனா சாப்பாடு போட்டு பரிமாறி தான் மேடம் படுக்கிறது. ஒரு நாள்ல ஒரு நாள் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். நீ குடிக்கற நான் செய்ய மாட்டேன். ஒரு நாள் எனக்காக நைட்டு 1 வருஷ காலம் நல்லா இருந்தாங்க மேடம். சொந்த வீடு இருக்கும்போது இருக்கும்போது என் கூட நல்லா அன்பா பாசமா நல்லா இருந்தவங்க தான் அவங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க. இப்போ உனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, குடிக்கிறது மட்டும்தானா? ஆமாங்க மேடம். குடிக்கிறது, வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறது, வீட்டுல போய் எங்கேயோ போய் எங்க இருந்து வந்து வராரு மேடம். எங்க போறாரு இன்னும் தெரியல. இன்னும் நாங்க அதை பார்க்கல. நான் எங்கேயுமே போறது இல்ல மேடம். எனக்கு அவங்களுக்கும் வந்து வாய் தகராறு கொஞ்சம் முத்தி போச்சுன்னா அவங்க பேசுற லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து ஜீர்ணிக்க முடியல. அதிகபட்சமா பேசணும்னா அவங்க கிட்ட சூசைட் பண்ணிக்கிறது. என் முன்னாடியே தியோடி கயிறு போட்டு இழுத்து போட்டிருக்காங்க. நான் கமெண்ட சேர்ல நின்று தலைகாணி போட்டு எட்டி கயிறை சாலை போட்டு மேலே இருக்கும்போது நான் தட்டி விடும்போது கீழே விழுந்து இந்த தாம மோட்டில் கீழே தெரிச்சு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோட கணத்துல அடி அந்த பல்லு முன்னாடி இருக்க பல்லு கரெக்டாக அந்த இடத்துல குத்திச்சு. சின்ன ப்ராப்ளம் தான். இவங்க பேசுறதே மனுஷனுக்கு அப்படியே பிபி ஏறுது மேடம். பாருமா, 5 வருஷமா நான் இருந்தேனே, 5 வருஷமா 5 வீட்டுல நான் குடியிருந்த வீட்டெல்லாம் என்ன வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்ன இழுத்து போட்டு அடிச்சு. யாரு? கேளுங்க, நான் கொஞ்சம் கஷ்டப்படலாமா? இப்ப இழுத்து போட்டு இன்னொரு வாட்டி நான் இப்ப அடிக்க போறேனா இல்லன்னு பாத்துனே இன்னும் என் கோவத்தை கேட்காம நின்னீங்க. நான் அடிக்கிறேனா இல்லன்னு என்ன கொஞ்சம் சித்திரவதை கொடுக்கலாமா? என்ன கொஞ்சம் சித்திரவதை கொடுத்தீங்க. நீங்க நான் பட்ட பாடு உள்ள வர வச்சேன்.
பேசிட்டே போடாதடா. நீ அடிச்சிடுவியா அவங்கள? என்ன அடிச்சாங்கம்மா. நீ கைய வச்சு பாரு, கைய வச்சு பாரு, என்ன அடிச்சு பாரு அவங்கள. இம்சை கொடுக்கலாமா? கொஞ்சம் கூட பெரியவங்க மரியாதை இல்லாம பேசுற நீ. என்ன எவ்வளவு வார்த்தை பேசி அதுக்குன்னு உங்க அம்மாட்ட இப்படி பேசுவியா? எங்க அம்மா இவ்வளவு சரியா இருந்தா நான் எப்பயோ விட்டு கஷ்டம் போய் நேர்ந்துட்டு என்ன பேச்சு பேசுற மணி? என்ன வந்து உட்கார்ந்து என்ன அழுக அழுத நீ? அந்த பெரியவங்களை எப்படி பேசுற நீ? என்ன எவ்வளவு வார்த்தை பேசுறாங்களே. ரெண்டு கொஞ்சம் இல்ல, குழந்தை பெத்து அசிங்கமா. வச்சிருக்கா. யாருக்கு பெத்து கண்டவனுக்கு பெத்து சொல்றே. அப்ப உனக்கு மனசு புள்ள மட்டும் புள்ள விட்டுருங்க. இப்போ உனக்கு என்னமா வேணும்? என்னை விட்டுருங்க. என்ன எங்க போய் சாவறணும் பொழைக்கிறணும் ஏதோ ஒண்ணு. அன்னைக்கு ஊட்டி செத்துனா ஒரே வேலை முடிஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் செஞ்சா வாட்டுக்கு வந்து காப்பாத்துறாங்க சொல்லிட்டு உட்காந்து இந்த அதுதான் எனக்கு போச்சு பிரச்சனை. சாகறது வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாதுமா. சாகறதுக்கா இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அதுதான் சரி இத பாரு, நான் இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறது நீ சாகறதுக்காகவா? எனக்கு தேவையில்ல. புருஷனே எனக்கு வேணாம். என் பசங்க எப்படியா நான் எங்கேயோ போனேன் அவங்க கிட்ட இருக்க போறது கிடையாது. அவங்களும் திட்டினா இருப்பாங்க, இவங்களும் என்ன திட்டினா இருப்பாங்க. யார்கிட்டயுமே இருக்க போறது கிடையாது. எங்கேயோ பிச்சை எடுத்து சாப்பிடணும், இல்ல ஏதோ பண்ணி சாப்பிடணும், இல்ல சாப்பிடணும். உங்க அம்மாவும் திட்டிட்டு இருக்காங்களா? எங்க அம்மா திட்டுறாங்களோ, அவங்க கண்ணுக்கு எதிராக திட்டுறாங்களோ, கண்ணுக்கு தேவையில்லா திட்டுறாங்களோ, அதெல்லாம் தேவையில்ல. எப்படி ஊருக்கு போட எனக்கு அதுதான் நடக்கும். எனக்கு வேணாம். அவங்க ஊருக்கு போக வேணாம் மேடம். நான் இடம் வாங்கி கொடுத்துருக்கேன். 2,10,000 இடம் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு போட்ட ஜுவல்ஸ்லேயே வீடு கட்டிட்டுருக்கிறேன். இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணாமல் இருக்குது. அந்த ஃபினிஷிங் ஒர்க் பண்ணால் என் பிள்ளையும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த இடம் வாங்கி கொடுக்கும்போது கூட என் இடத்த நான் வாங்குறதுக்கு காசை வீட்டில் வச்சுட்டு போகிறேன். என் மாமனாரி எனக்கு தெரியாமல் என் பிள்ளை மேலே எழுதி வச்சிருக்காரு. அதை கேட்டால் கேட்கக்கூடாது. நீ ஏன்டா கேட்குற? என் பிள்ளை மேல என் பிள்ளை மேல அது அவரோட பர்மிஷன் வாங்கணும்ல, அவர்ட்ட சொல்லணும்ல. அந்த பையன் மேல பாசம். அவங்களுக்கு தான் செய்வாங்க. அவங்க இருக்கிற வச்சு தான் உங்களை கூட வந்து பாக்குறாங்க. யாரு? எங்களையும் யாராவது பாத்துன்னு இருக்கிறாங்க. என் பெரிய பையன் இருக்கிற வச்சு தான் எங்க 2 பேருமே வந்து பாக்குறாங்க. இல்ல எங்களை கூட சீட்டி பார்க்க மாட்டாங்க அவங்க. இருக்கட்டுமே, நல்ல விஷயம் தானே. அப்ப அவங்க அந்த பையனுக்கு தான் பாடுபடுறாங்க மேடம். யாரு? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். சரிம்மா, அவரோட காசு அதுல இருக்குல்ல, அவர்ட்ட கேட்கணும்ல. நீ யாருக்கு செஞ்சிடறாங்க? இப்ப நம்ம பசங்க தான் செய்யறாங்க. யாருக்கு வேணா இருக்கட்டுமே, அவர்ட்ட கேட்கணும்ல. இதுவரையும் ஆள் இல்லைங்க மேடம். அவங்க வந்தாங்க, ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அவங்க மண் போயினேட்டாங்க. நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மண் போயினே. அதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். ஃபர்ஸ்ட் 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இடம் வாங்கி காமிச்சிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. மீதி அட்வான்ஸ் மீதி செட்டில்மெண்ட் பண்ணும்போது மொத்த தொகையும் கொடுத்துறாங்கன்ட்டு 1 லட்சம் இந்த அம்மாவோட 1,20,000 ரூபாய் அதுல இருக்குல்ல, நீங்க வாங்கின இடத்துல இருக்குது மேடம். இல்லையா? அப்ப அவங்கள்ட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கணும்ல, யாரு பேர்ல வாங்கணும்னு. நீங்க பாட்டுல முடிவெடுத்தீங்கன்னா யாருக்கு செய்யறா? நம்ம பசங்க யாருக்கு வேணா செய்யட்டுமே, யாருக்கு வேணா செய்யட்டுமே. அவங்க காசு இருக்குல்ல அதுல. நீங்க பண்ணறதெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க. நீங்க வந்து யோசிக்கணும். அவருக்கான மரியாதை நீங்க கொடுக்கணும். நான் வீட்டுல இருக்கிறனுங்களேமா ஏ டுபுக்கு இவனை பாடா போடா வாடா குமாரே நிறையவே கூப்பிடுவாங்க. அப்படின்னா என்னங்க வார்த்தை? நானும் வாழ்ந்தங்க புருஷனோட ஒரு வார்த்தை வாய மூடி நானு கம்முனு இருந்தேன். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வேணாம். காய வச்சிட்டு எப்ப கூப்பிட்டதே? அம்மன் தானே இருந்தேன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி தான் மரியாதை சொல்ல முடியும். நமக்கு நீ 10th வரைக்கும் படிச்சிருக்கல, +2 வரைக்கும் +2 வரைக்கும் படிச்சிருக்காங்க மேடம். நீங்க மரியாதையா கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்றாங்களா பாருங்க மேடம். சொல்றதா அந்த மாதிரி பேச முடியுமா நம்ம வீட்டுக்காரர்கிட்ட? இல்ல நீங்க தான் அந்த மாதிரி பேச முடியுமா? ஒரு வாட்டி 2 வாட்டி தான் மேடம் சொல்ல முடியும். ஒரு அன்யோன்யா இருந்தா கூட இது போல இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. என் புள்ளைய என் கண்ணு முன்னால அசிங்கப்படுத்தி என்ன கேவலப்படுத்தி என்ன நமக்குள்ள ஹஸ்பண்டுக்கு வைஃப்க்குள்ள எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். நீ வாடாங்களா எப்படி வேணா நமக்குள்ள இருக்கலாம். ஒரு இது மாதிரி வெளியில வந்து நம்ம எப்படி இருக்கணும் கேள்வி. நான் லைன் வீட்ல தான் மேடம் கொடுத்துருக்கேன். 4 பேர் வீட்டுல கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பேச்சை கேட்டா அடுத்த மூஞ்சி முளைக்க முடியும். நிமிர்ந்து பார்க்க முடியும். அத கேளுங்க மேடம். என்னத்துக்கு பேசுறேன் நானு? நீ வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு வேலைக்கு போயிட்டு காசு கொடுத்தா அந்த பேச்சு வராத மேடம். இல்லன்னு பேசுவாங்க. வாடகை முக்கியம். அதுதான் முக்கியம் எனக்கு. அம்மா இது பாரு, அவர் மேல தப்பே இருக்கலாம். ஆனா ஒரு விதம் இல்ல, பேசுறதுக்கு ஒரு விதம் இல்ல. உள்ள கூப்பிட்டு எத்தனை வாட்டி நானு சாவறதுக்கு பத்தி எத்தனை வாட்டி தான் நானு தான் பண்றது? எத்தனை வாட்டி தான் நானு போய் இதுன்றது? போய் எல்லாத்துக்கும் எங்க அப்பா தான் போய் கேட்டுன்னு உட்கார்ந்திருக்காரு. அதுதான் உனக்கு பிரச்சனை. அதுதான் உனக்கு பிரச்சனை. என் புள்ள வேலைக்கே போகலன்னு சொல்லிட்டு நீதான் எத்தனை பாத்தியா? இல்ல நீதான் இருந்தா என்கிட்ட இந்த 50 ரூபா இருக்குது புள்ளைய என்ன கொடுத்து குடிக்க சொல்றாரு அவங்க. யாரு? இந்த வார்த்தை அதே வார்த்தை அவங்க அம்மா சொல்லுதே. எத்தனை நாளைக்கு இவரே சொல்லிருக்காரு. இங்க என்ன பாருமா, என் புள்ள மேல கூட நான் சத்தியம் பண்ணி தரேன். நான் என்னைக்கு காசை கொடுத்து என் புள்ளைய குடிச்சிட்டு வர சொன்னேன். சும்மா இருங்கம்மா. உனக்கு புள்ளையா? அவளுக்கு புருஷமா? நீ அவனால சத்தியம்
பண்றவளை வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி தப்புன்னா அவங்க எப்படிம்மா செய்யவே குடும்பம் பண்றவன ஒரு பெத்த தாய் காசு கொடுத்து நீ இருமா குடுத்துட்டு வான்னு இருமா சொல்றாங்க. இருமா இருமா அம்மா நான் ஒரு விஷயம் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க, பண்ணட்டுமா? சொல்லுங்கம்மா. மாமியார் மருமகுள்ள ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருக்கும், நாத்தனார் இது எல்லாரும் வீட்டுல இருக்கிறதுனா அவங்க 2 பேர்ட்ட மட்டும் நான் பேசி பாக்குறேன். நீங்க ஒதுங்கி இருந்துடுங்கம்மா. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னுடைய மனைவி என்னுடைய மகனோட நான் இருக்கணும் தான் மேடம் எப்பயுமே ஆசைப்படுவேன். புருஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க, மனுஷனா கூட மதிக்கவே மாட்டாங்க. ஒரு எனக்கு இதுவரையும் மேடம் அவங்க வீட்டில் எனக்கு தனியாக ஒரு தட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு. ஏன்னா அவங்க கேசட் வேற, நாங்கள் கேசட். எனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்தே காய்ச்சல் வீட்டு சூழ்நிலை அது வேற. நிஜமாவே இன்னும் கூட உங்களுக்கு தனி சத்திய தட்டு. பத்தி இன்னும் கூட என் வீட்டில் தனி தட்டி எனக்கு. என் தட்டுல மகேந்திரன் பேர் போட்டு இருப்பாங்க, 2 பேரும் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. யாருன்னா வந்தாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் மேல இருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. மேடம் இவங்க கிட்டே நான் எத்தனோட சொல்லிருக்கேன், தலைமையில் தான் தலைமையில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். என் முன்னாடி இதெல்லாம் இவங்க ஒரு முன்னாடி review சொல்லிருக்கேன். சொல்ல முடியாது சரி நீ ஒரு விஷயம் சொன்னல, இடம் காலனி இடம் அதனால இடம் பிடிக்கலன்னு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல இருக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு இல்ல? அந்த காலனி அங்கே அது வந்து நாங்க ஊர்ல இருந்துட்டு வந்தோம். நாங்க வந்து அந்த ஊர்லனா அந்த நாங்க மட்டும் தான் மேடம். வெளிய ஆளுங்க வந்து வீட்டு உள்ள கூட வர மாட்டாங்க. நாங்க அப்படியே இருந்து பழகிட்டோம் மேடம். அதுக்காக அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஏன்னா நீங்க ரொம்ப மேல, மத்தவங்க எல்லாம் அப்படிலாம் கீழயா? ஒண்ணும் கிடையாது மேடம். அவங்க உள்ளே வர மாட்டாங்க, நாங்களும் அவங்க கிட்ட சரியா பேச மாட்டோம். அவங்களுக்குன்னு தனி இடம் அப்படின்னு தப்பு. முட்டாள்தனமா இருக்கு. கல்யாணம் பண்ணியாச்சு, 2 குழந்தை பெத்தாச்சு, நல்லபடியா குடும்பத்தோட வாழறத விட்டுட்டு என்ன பேச்சுமா பேசுற நீ? இதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல இதை வந்து மேடம். நான் இதெல்லாம் இவங்க மறைக்கிறேன்னா, சொல்றதெல்லாம் அவ போயிட்டு தட்டுல நான் நீ சாப்பிடவே மாட்டியா? நான் என்னைனா ஒரு நாள் தான் மேடம் சாப்பிடுவேன். நான் மோஸ்ட்லி அடுத்தவங்க எச்சு சாப்பிடவே மாட்டேன் நானு. மேடம் Mostly அவங்க யாருமே சாப்பிட்டு என் குழந்தை அவங்க கொடுத்தா சாப்பிட்டு நான் வைக்கிறத நான் அந்த சாப்பிடணும் தட்டை மேடம். கழுவி சாப்பிடுவியா? அந்த தட்டுலயே கழுவி கழுவியாவது சாப்பிடுவேன் நான். அவங்க அப்படியே வச்சு சாப்பிட்டு- சாப்பிட கரெக்டா மாட்டேன். சொல்லு. தட்டை கழுவி கழுவி சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டு இருக்கிறேன். மேடம் 1 செகண்ட் மேடம். அவங்க சாப்பிட்டு பிடிக்கலன்னு வைக்கிறாங்க பாய் சாப்பாட்டை, என்ன சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கும் கொம்பட்டாங்க சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடலாம் கீழே வச்சு கொட்டணும்னா அதுக்கு லாங்குவேஜ் பேசுவாங்க. யாரா காசு நடா வாடா போடாத பேச்சு. நான் பார்க்க மாட்டேன். நீ ஏன் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். வேணும்னு எடுத்து போய் கீழே கொட்டுவேன். என்னமா நினைச்சிட்டு இருக்க மனசுல? அதெல்லாம் first அவ நாங்க இருந்ததுக்கு இந்த வந்து மாதிரிலாம் கிடையாது. ஆம்பளைங்க தான் பொம்பளை கொடுமைப்படுத்துறதுன்னு பாத்துருக்கோம். இது நீ அவரை கொடுமைப்படுத்தி இருக்க. அப்படிலாம் இதெல்லாம் இல்லை madam. என்ன அநியாயம்? அவர்லாம் நீ கிடையாது madam. சாப்பிட்டு வச்ச எச்சில் அவரை சாப்பிட சொல்றதெல்லாம் என்ன அநியாயம்? நான் வந்து சாப்பிடணும் நான் கண்டிஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். நானு இவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவேன். அவர் நான் கூட நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட வேண்டியதானே? எனக்கு வேணாம்னு சொல்லிடுவேன் நானு. அதே திருப்பி கேட்பேன் மேடம். ஏன்டி நான் வச்சா மாட்டேன் நீ சாப்பிட மாட்டேறிய, எனக்கு பிடிக்காது. அப்ப நீ வச்சா நான் சாப்பிடணுமா? சரிப்பா விடுப்பா. இப்ப என்ன வேணும்? எனக்கு என்னுடைய பிள்ளைங்க என் மனைவி தேவை மேடம். என்ன? எனக்கு வேணாம் மேடம். அவர் வந்து ரொம்ப மோசமான ஆளெல்லாம் கிடையாது. குடிப்பழக்கம் இருக்கலாம், அதை நீ சொல்லி திருத்தணும். சொல்லிட்டேன் நல்ல மேடம். வார்த்தை. இந்த பாரு நல்ல வார்த்தையும் சொல்லிட்டேன் மேடம். கொஞ்சம் மத்தவங்க பேசுறது கொஞ்சம் கேட்டுக்கோ. உன் நல்லதுக்காக பேசிட்டு இருக்கேன். 2 பசங்க இருக்கும். 2 பசங்க அந்த குழந்தை 2 மாசம் குழந்தை மேடம். அது வந்து எவ்வளவு நாளா வந்து பாத்துக்கிறான்னு கேளுங்க மேடம். நீ சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படிமா வந்து பாப்பாங்க? நான் தான் சண்டை போட்டிருக்கேன். என் குழந்தை ஸ்கூல் போகுதுல்ல, உன்னை பார்த்தா அவர் பயந்துக்கிறாரு. என் குழந்தை உன் குழந்தை பாசம் இருந்துச்சு. நீ பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்க? ஒரு நிமிஷம். பாசமா இருக்கணும்னா நீ அந்த மாதிரி நடந்துக்கணும். நீ என்ன சத்தம் போடுற? நான் தான் மேடம் சத்தம் போடுறேன். என் குழந்தை என்ன பண்ணுச்சு? நீ சத்தம் போட்டா எப்படி குழந்தைய பார்க்க வருவாரு அவரு? என் வீட்டுல வந்து பார்த்தேன். ஸ்கூல் வருது இல்ல, 10 ரூபாய் சாப்பிடணும் தோணுது இல்ல. ஸ்கூல்ல போயிட்டு நான் போய் பிள்ளைங்களை பாக்குறேன்னா கண்டிப்பா அவங்க வந்து சொல்லுவாங்க, இவங்க நம்மள வந்து பார்க்க மாட்டோம் பிள்ளைங்களை பாக்குறான்னு. இதுக்கு ஒரு பேச்சு எடுத்து பேசுவா. என் பிள்ளைய நான் கூப்பிட்டாதான் எனக்கு தெரியும் அவன் தான். ஒரு நிமிஷம். அதை பாருமா, உன்னோட நல்லதுக்கு சொல்றேன். கடைசி வாய்ப்பு உனக்கு. புருஷனோட நல்லா போய் வாழு. கொஞ்சம் உன்னோட நாக்கு அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அவரோட உடம்புக்கு என்ன வேணும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு. நாங்கள் அவர்கிட்டையும் சொல்லி வைக்கிறோம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் வேலைக்கு போவார், சம்பாதிச்சு உங்ககிட்ட காசு கொண்டு கொடுப்பாரு. ஆனால் நீ அவரை மதிச்சு நடந்துக்கணும். நீ உன் புருஷனை மதிச்சாதான் மற்றவங்க உன் புருஷனை மதிப்பாங்க. அப்பதான் உனக்கும் மதிப்பு, உனக்கும் மரியாதை. சரி, நான் புரிஞ்சு நடந்ததே இருக்கட்டும். திரும்ப அதே மாதிரி தப்பு செய்யாம இருப்பார்களா? அதுக்கு நீங்க கேரண்டி கொடுக்குறீங்களா? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கேரண்டி கொடுக்குறோம். நாங்க கேரண்டி கொடுக்குறோம். எனக்கு எந்த அவங்க அம்மா வந்து திட்டக்கூடாது. என்ன வந்து எந்த கேள்வியே வரக்கூடாது. வரமாட்டாங்க. அவங்க போய் எங்க மாமா சொன்னா, என் மச்சான் சொன்னா, அங்க போய் குஸ்ட் நான் அவங்க கூட போயிட்டேன். அந்த வார்த்தையே வரக்கூடாது. சரி, அதெல்லாம் கேரண்டி நாங்க கொடுக்கணும். அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் உங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அந்த பையன் வேலைக்கு போவான், அவன் சம்பாதிக்கிறது காசு உனக்கு கொண்டு வந்து கொடுப்பான். ஆனா நீ எங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும். சொல்லுங்க மேடம். உன்னோட இந்த நாக்க சுருட்டி உள்ள வச்சுக்கணும். கேரண்டி கொடுக்குறியா?
நான் கொடுக்குறேன் மேடம். வெரி குட். போய் நல்லபடியா வாழு குழந்தைகளோட. ஒருத்தர் புரிஞ்சுக்க பாருங்க. இது பாருப்பா, இந்த பொண்ணை நம்பி உன்னோட அனுப்புறோம். முதல்ல உன்னோட உடம்புக்கு என்னதோ அதை போய் பார்த்து டாக்டர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அடுத்தது இனிமே நீ தண்ணி அடிக்க கூடாது. சரி மேம். ஓகே, கண்டிப்பா மேம். நாங்க நம்பர் எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருப்போம். இதில் கடைசி சான்ஸ். நான் என்னுடைய மனைவியோ என்னுடைய மகன் பிள்ளைங்களையோ நான் விட்டுட்டு போறதாவோ நான் அந்த ஐடியாவும் எனக்கு தெரியாது. அவங்க வேணான்னு நான் சொல்லவும் இருங்க, பழச பேச வேண்டாம். இனிமே அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. இருங்க, நீங்க குடிக்க கூடாது. சரிங்களா? கண்டிப்பா மேம். சம்பாதிக்கிறது பொண்டாட்டிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். என்னுடைய இப்போ இருக்கிற பொசிஷன்ல என்னால உங்களை டைரக்டா பார்க்க முடியல. அந்த தூணை பார்த்தாதான் உங்க ஃபேஸே எனக்கு தெரியுது மேம். பாருமா, இப்ப கை விட்டுடாதே அவரை. இல்லை மேடம், பசங்களுக்கு அப்பா கை விட்டுடா. கஷ்டமோ நஷ்டமோ நான் இனிமேல் இருந்தேன்னு வச்சுக்க நானா சாகணும். இந்த பாருமா, வேணாம். உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அவரை விட்டுட்டு போனாலே நிம்மதியா இருக்க முடியாது. மேடம் விட்டுருங்க. சொன்னா கேளு. கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னா இருங்க. எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்போம். பட்டு தெளிஞ்சிட்டேன். இனிமேல் என்கிட்ட 10 ரூபாய் கூட கிடையாது. நான் இதுக்கு மேல என்கிட்ட காசு கிடையாது. சரி, காசு வேண்டாம். செலவு பண்ணி இருக்க முடியாது. இவ்வளவு போனது எல்லாம் போச்சு. போக விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. இது மேல எதுவுமே கேட்காதீங்க. ரொம்ப குழம்பி போயிருக்கா மேம். நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன் மேம். இது பாரு, நான் சொல்றது கேளு. பாரு, தைரியத்தை விடக்கூடாது. எங்களுக்கு சப்போர்ட்டே அவங்க அம்மா அப்பா தான். பாரு, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த பாரு 2 மாசம் தான் ஆச்சு. உடம்புலயும் வலுவு இருக்காது, மனசுக்கும் வலுவு இருக்காது. புரிஞ்சுக்கோ மேம். நான் எதுவுமே அவங்களை தப்பா சொல்லல மேம். எதுவுமே இப்ப என்ன, அவரோட கண்ணுக்கு என்ன வைத்தியம் பண்ணணுமோ பண்ணும். உங்க டெய்லி செலவு நடக்கிறதுக்கு என்ன வருமானம் வரணும், அந்த வருமானத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணது, அதை நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். உன் மேல நம்பிக்கவே, உன் புருஷன் மேல நம்பிக்கவே. உன் மாமியாரும் உங்க நாத்தனாரும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. ஒன்னா வாழ பாருங்க. பக்கத்துல போய் உட்காந்து. ரொம்ப யோசிக்கிறதே அவங்க அப்பா அம்மா விட மறந்துடுங்க. இப்போ உங்க உலகத்துல நீங்க 2 பேரும் உங்க பசங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. அவங்க மனசுல அது மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. நீங்க பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. நேர்களே, இந்த பையன் அந்த பொண்ணோட வாழறதுக்கு ரெடியா இருக்கான். நான் வேலைக்கு போறேன், குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவனோட கண் பார்வை அதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணறதுக்கான வசதி அவருக்கு இல்லை. ஸோ உங்களில் யாராவது மருத்துவர்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன் அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்க உட்கார்ந்துருந்தது. அந்த பொண்ணுக்கு அந்த மண்ணெண்ணெய் ஊத்தி அவளுக்கு புருஷனோட ப்ராப்ளமா இருந்தது. அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணறதுக்கு முன் வந்திருக்காங்க. டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பையனுக்கும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம குழு என்னென்ன பண்ண முடியுமோ, அவங்களுக்கு ஆதரவா என்னென்ன பண்ண முடியுமோ நிச்சயமா பண்றோம். மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே அவங்க வறுமை தான். அதை அவங்க தாண்டிட்டாங்கன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. கடவுளை வேண்டிக்கலாம், நம்மளால பண்ண முடிய ஹெல்ப் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்